வணக்கம் நண்பர்களை. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சுபத்ரா ராகவிட்ட கெஞ்சி பாக்குறாங்க. இந்த பாரு, ஒரு பையன் செய்த தப்ப இன்னொரு பையனால தான் திருத்த முடியும். இந்த பாருப்பா, நீ எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், நீ ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நேரம், அம்மா அவ ஒரு பித்தலாட்டம், அவ ப்ராடு பண்ணி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சா, அவ பழி வாங்கும் திட்டத்தோட தான்மா வாரா அப்படின்னு சொல்ல நேரம், இல்ல இசை உனக்கிட்ட அப்படி பேசி உன்னை நம்ப வச்சிருக்காப்பா. அவர் விசால் கையால அவ தாலி கட்டணும்னு ஒன்னு அதுக்கு பயன்படுத்தியிருக்கா. ராகவ், நான் சொல்லதை கேளு அப்படின்னு நல்லாவே சொல்லி பார்க்குறாங்க. எப்படி சொன்னாலும் சரிமா, ஆனால் நான் அந்த ஸ்ரீஜா காலத்தில் தாலியே கெட்ட போகிறது இல்லை அப்படின்னு உறுதியாக நிற்கிறாங்க நம்ம ராகவ். அப்போ தான் ஒரு பேரடிக்கணுங்க சுபத்ரா. இதுக்கு மேலே ராகவை சம்மதிக்க வைக்க வேற வழி தெரியலை அப்படின்னு ராகவ் காலில் பொத்துனி விழுந்துறாங்கங்க. பொத்துனி விழுந்து நம்ம சுபத்ரா தயவு செய்து நான் ஒரு அம்மா கெஞ்சி கேட்குறேன், தயவு செய்து நீ ஸ்ரீஜா கழுத்தில் தாலியை கெட்டுப்பா, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு காலில் ஒரு அம்மா கதறி துடிக்க நேரம், வேற வழி இல்லை நம்ம ராகவுக்கு, நம்ம ஸ்ரீஜா கழுத்தில் தாலி கெட்டணும், அம்மா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி, சரிம்மா என் கொள்கையை மாற்றிக்கிறேன், நான் நீங்கள் நினைச்சபடி வாக்கு கொடுத்தத மாதிரி ஸ்ரீஜா கழுத்தில் தாலியை கெட்டுறேன் அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஸ்ரீஜா கழுத்தில் தாலியை கெட்டுறாங்க நம்ம ராகவ். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம ஸ்ரீஜா மாடியிலேருந்து குதிச்சிருவேன், அத்தை நீங்கள் இப்போ எனக்கு வாக்கு தரணும், நீங்கள் ராகவ கையால் என் கழுத்தில் தாலி ஏறணும் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக நான் கீழே இறங்கி வருவேன், நீங்கள் தான் உங்கள் முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ருக்குமணியெல்லாம் சொல்கிறாங்க, சம்மந்தி வேண்டாம், அவளுக்கு வாக்கு கொடுக்காதுங்க, அவள் எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறா, அவள் ஒன்றும் குதிக்க மாட்டா, அவள் உயிரை விட தயாராட்டே இல்லை, வேணும்னு தான் பண்ணுறா, நீங்கள் கொடுக்காதுங்க, என் பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி பாருங்கள், என் பொண்ணு உங்கள் பையனை கணவராக நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டா, ஆனால் இப்படி இருக்க நேரம் நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடாது சம்மந்தி அப்படின்னு சொல்ல நேரம், ஒரு பொண்ணு உயிரை விட துணிஞ்ச நேரம் வேற காப்பாற்றனா எனக்கு வேற வழி இல்லை, நான் வாக்கு தாரேன் ஸ்ரீஜா, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், நீ தான் என் வீட்டு மருமக, ராகு கையால் உனக்கு கழுத்தில் தாலி ஏறும் அப்படின்னு ஒரு வாக்கை கொடுத்துறாங்க. இதை கேட்டதான் நம்ம ஸ்ரீஜா, எப்படி நினச்சேன் என்ன எப்படியாவது உன் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு மருமகளாக ஆகணும்னு வந்தேன், இப்போ நான் போட்ட கேமில் நான் மூத்த மகளாக மருமகளாக வர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விடுவேனா இசை, உன்னை நான் விட போகிறதில்ல, அந்த வீட்டில் நான் மருமகளாக நான் சுபத்ராவை எப்படி தூக்கில் தொங்க வைப்பேனோ அதே மாதிரி உன்னையும் நான் ஓட விடுவேண்டி, பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி நம்ம சுபத்ராவின் வாக்கை கேட்டுக்கிட்டு ஓடி போய் ரூமில் போட்டு அழுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராகவ், வர்ஷினி நீ அழாத, அப்பா கிட்டே எப்படியாவது பேசி நான் புரிய வச்சுக்கிட்டேன், நீ தான் என் வாழ்க்கையில் முக்கியம், நான் ஒன்றை ஒரு காலமும் பிரிஞ்சு இருக்க மாட்டேன், எனக்கு நீ உன்னை கல்யாணம் பண்ணணும், நீனே இப்படி என்னை நம்பலைன்னா யார் நம்புவா, நீ அழாத வர்ஷினி அப்படின்னு ராகவ் நம்ம வர்ஷினி அழதை தடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இப்போ அடுத்ததாக சம்மந்தி கல்யாண ஏற்பாடுகள் நடக்கட்டும், என் பொண்ணுக்கும் அந்த ராகவுக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அப்படி ஸ்ரீஜாவின் அப்பாவா நடிக்கவராக ஏற்பாடுகளை பண்ண சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராகவ், அம்மா என்னால் எக்காரணம் கொண்டோம் நான் கல்யாணம் பண்ண முடியாது ஸ்ரீஜாவை, ஸ்ரீஜா ஒரு பித்தலாட்டக்காரி, வேணும்னே நம்ம குடும்பத்தை பழிவாங்கணுன்னு தான் அவன் நடிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு பழிவாங்கும் திட்டம் தெரியும், அவன் வேணும்னு தாம்மா பண்ணுறா, நீங்கள் உங்களை பாடாப்படுத்தணும், இந்த வீட்டு மருமகளாக உங்களை துடிக்க வைக்கணும், அவமானப்படுத்த வைக்கணும் அப்படின்னு தாம்மா இதெல்லாம் செய்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியெல்லாம் இசை ஒன்று நம்ப வச்சிருக்காடா, ஆனால் ஸ்ரீஜா ரொம்ப நல்ல பொண்ணு, நானும் இசையை நல்லவன்னு நினச்சேன், ஆனால் அவள் எப்படி ஒரு துரோக்கியாக இருந்திருக்கா, அதனால் கண்டிப்பாக நீ நம்பாத அவள் சொல்லதெல்லாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அம்மா நான் சொல்லதெல்லாம் உண்மைதாம்மா, நீங்கள் ஏமா நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் தான் இசையை ஸ்ரீஜாவுக்கு பதிலாக நீவே இருந்து தாலி கட்டி அப்போ தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு நான் தாம்மா இருக்க சொன்னேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், அப்படி ஒன்றா இல்லை, நீ கண்டிப்பாக வாயை மூடு, அந்த இசை எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரின்னு எனக்கு நல்லா தெரியும், நீ இப்போ சம்மதிடா, ஒரு பையன் செய்த தப்ப ஒரு தாய் இன்னொரு பையனை வச்சு சரி செய்ய நினைக்கிறது தப்பு இல்லைல்ல, நீ கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் என்ன காரணம் வேணாலும் எதுனாலும் சொல்லிக்கிடுங்க, எனக்கு வர்ஷினி தான் மனைவி, நான் வர்ஷினியை தவிர வேறு யார் கழுத்துலையும் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு ராகவ் உறுதியாக இருக்காங்க. இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை அப்படின்னு
நம்ம சுபத்ரா வந்து ராகவ் காலில் பொத்துனி விழுந்துறாங்க. இதை நம்ம ராகவால் தாங்கிக்க முடியலை. அம்மா ஏமா வந்து இப்படி என் காலில் விழுறீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், எனக்கு வேறு வழி இல்லைடா, இந்த ஒரு வாய்ப்பையும் எனக்கு கொடு, அந்த ஸ்ரீஜா கழுத்தில் நீ தாலி கட்ட நான் அவளுக்கு கொடுத்துட்டேன் வாக்கு, நீ கண்டிப்பாக வந்து சம்மதி ராகவ், எனக்கு வேறு வழி இல்லை, நான் ஒரு பெத்த தாயா உன் காலில் விழுந்து கதறி கேட்குறேன், நீ இந்த உன் முடிவை மாற்றிக்க ராகவ் அப்படின்னு வந்து கதறி அழுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ராகவுக்கு அப்படியே வந்து கதிகலங்கி, அம்மா நீங்கள் இப்படி ஒரு என் காலில் விழுவியேன்னு நான் நினைக்கல, சரிம்மா நீங்கள் வந்து சொன்னது மாதிரி நான் வந்து உங்களுக்காக அந்த ஸ்ரீஜா கழுத்தில் வந்து தாலியை கட்டுறேம்மா அப்படின்னு வந்து ஒத்துக்கிடுறாங்க. அதோட நம்ம ராகவை கூட்டிக்கிட்டு நம்ம சுபத்ரா வராங்க. என் பையன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான், இப்போ ஸ்ரீஜாவுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் நடக்கட்டு, ஏற்பாடுகள் வந்து பண்ணட்டுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. நம்ம வர்ஷினி வந்து அப்படியே வந்து குமரி அழுதிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம இசை வந்து வர்ஷினியை கட்டி பிடிச்சி, இது நடக்காது, நான் எப்படியாவது வந்து தடுத்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பொத்துனே நம்ம சுபத்ரா காலில் வந்து இசை விழுறாங்க. அத்தை நான் சொல்லதை புரிஞ்சுக்கிடுங்க, நான் வந்து பொய் சொல்லலை, உங்கள் குடும்ப நலனுக்காக தான் நான் வந்து விஷால் கையால் தாலி கட்டிக்கிறேன், என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிடாதுங்க அத்தை, என் தங்கச்சி பாவம் அத்தை, அவள் வந்து ராகவ் தான் தன் கணவர்னு உயிரையே வச்சிருக்காரு அத்தை, நீ வந்து மாத்திரு அத்தை, கண்டிப்பாக வந்து ஸ்ரீஜா வந்து நல்லவ இல்லை, நீ அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் உங்கள் குடும்பத்தை பழி வாங்குவா, அதுக்காக தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீ எவ்வளோ நாடகம் ஆடினாலும் இசை நான் வந்து மாற போகிறதில்ல, இப்போ வந்து ஸ்ரீஜா தான் என் வீட்டு மருமக அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அதிரடியாக அறிவிச்சுறாங்க. நம்ம ஸ்ரீஜாவும் பாத்தியாடி, நான் வந்து மூத்த மருமகளாக இப்போ எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் விட போகிறதில்ல, நான் வந்த வேகத்தில் சுபத்ராவும் வந்து எங்கள் அம்மா மாதிரி தூக்கில் தொங்கணும், அதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்கு மருமகளாட்டே வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மனசுக்குள்ளே கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அது இதை வந்து நம்ம ஸ்ரீஜாவுக்கும் ராகவுக்கும் வந்து கல்யாணம் வந்து நடக்குது. இதை தாங்கிக்க முடியாமல் நம்ம ருக்குமணி அப்படியே, இந்த பாரு என் பொண்ணை நீ ஏமாத்தின சாபம் உன்னை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர்ஷினியை கூட்டிக்கிட்டு நம்ம இசைக்கு அப்படியே சாபத்தை போட்டுக்கிட்டு வந்து இழுத்துக்கிட்டு போகிறாங்க நம்ம வர்ஷினியை. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இசையை வந்து விஷால், நீ இவ்வளோ பெரிய சீட்டிங் பண்ணி என் வாழ்க்கையை அழிச்சிட்டல, உனக்கு என் வாழ்க்கையில் இடமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஸ்ரீஜா வந்து ஏன் வந்து சுபத்ரா வச்சு கொண்டாடுறாங்க, ஆனால் சுபத்ரா தலையில் இடியை இறக்க காவல் இருக்காங்க நம்ம ஸ்ரீஜான்னு சொல்லலாம். இது தெரியாமல் என்னோட மருமக இப்போ ஸ்ரீஜா தான், இப்போ என் 2 பையன்களுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போவும் நீ சந்தோஷப்படலாம், ஆனால் இது கூடிய சீக்கிரம் நான் விஷமாக ஆக்கி இந்த வீட்டில் உள்ள எல்லாத்தையும் வந்து சுக்கு நூறாக ஆக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இங்கே பானுமதிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ஸ்ரீஜா எப்படியோ ராகவுக்க பொண்டாட்டி ஆயிட்டா, தீப்தி ஆனா என்ன இவ ஆனா என்ன 2 பேர்த்துக்கு திட்டமோ இந்த வீட்டில் சுபத்ராவின் நிம்மதியை கெடுக்குது, அந்த திட்டம் வந்து நம்மளுக்கு நல்லபடியாக நடந்துச்சுன்னா சரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க.